அவர் டிசைனாக சட்டை போடுவார். அப்போ வந்து ஒரு நாள் நான் கேட்டேன், "என்னங்க டிஃப்ரெண்ட்டாக சட்டை போடுறீங்க. எத்தனை சட்டை தான் வச்சுருக்கிறீங்கன்னாரு." "சார் இது மட்டும் இல்லை சார். இன்னும் ஒரு 4 சட்டை வச்சுருக்கிறேன்னாரு." "போட வேண்டியதானங்கன்னாரு." "இல்லைங்க, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு, இன்னொன்று வந்து ட்ரெய்லருக்கு, இன்னொன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் வந்து ஆடியோ இது சக்ஸஸ் மீட்டுக்கு." அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஒரு சட்டையை வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இதுக்கு அதுன்னு சொல்கிறது. ஸோ பிளானிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், ஆக்டர்ஸ்க்காகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவர் எல்லாம் ஒன்று தான். ஒரு வெற்றிக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதே தான் பண்ணியிருக்கோம். அதே தான் ஒரு கடைசியாக அவருக்கு சின்ன கேரக்டர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கூட. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எங்கேருந்து வருதுன்னா, உன்னுடைய குவாலிட்டியை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குவாலிட்டியை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அது எல்லா டைரக்டருக்கும் வராது. அதனால் இவர் ஒவ்வொரு ஃபிலிமு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், "இந்த படம் பார்த்தீங்களா? என் படம் பார்த்தீங்களா?" "இல்லைங்களேன்னு." அனுப்புனா அது சர்ப்ரைஸ் இருக்கும். இன்னொரு படம் அனுப்புவார், சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ 19 ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, 20 ஃபிலிம் பண்ணியிருக்காருன்னா 20ம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்பேஸ்னு இருக்கும். எனக்கு இதுதான் வேணும். அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் கன்டென்ட் ஆஸ் வெல் அஸ் கிரியேட்டிவிட்டி இதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு தெரியுமா? அது வந்து கேபி சார்கிட்ட இருக்கும், இல்லைனா வந்து பாரதிராஜா சார்கிட்ட இருக்கும், வெரி ஃபியூ பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரூட் விட்டு மாறாதீங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃப்ளாப். அது வந்து சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கும், நாட் இன் த டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட். ஸோ ஒரு புது கண்டென்ட் போகும்போது அது ஏற்றுக்கிற மனநிலையில் வந்து நம்ம பார்க்குற ரசிகர்களுக்கும் இருக்கணும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கும் இருந்து. ஸோ தேங்க்யூ தயால் அண்ட் தேங்க்யூ வெற்றி, பிரிகிடா, கவிதா பாரதி சார். இவர் மாதிரிலாம் ஆள்லாம் நான் எப்போ வைக்கணும்னா கடைசியாக பேச வைக்கணும். இவர் இவ்வளோ பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்காது. பாருங்கள், இன்னும் நமக்கு வந்து அந்த ஃபியர் வந்து போகல. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இட் வில் சாட்டிஸ்ஃபை இன் ஆல் கிளாஸஸ் ஆஃப் masses as well as audience. Thank you very much for this opportunity. Dayal.